ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஏஷியாவிலே ரொம்ப பெரிய உடன் பேலஸ் தான் வந்திருக்கேன். ஆமாம், இது பத்மநாபபுரம் பேலஸ் தான். இந்த பேலஸ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தக்கலைக்கு பக்கத்தில் பத்மநாபபுரம் அப்படின்னு ஒரு இடத்துல தான் இந்த பேலஸ் இருக்குது. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த மாளிகையை பூமுக மாளிகைன்னு சொல்கிறாங்க. இந்த சேரு சைனாக்காரங்க அரசருக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. இது கருங்கல்ல செஞ்ச ஒரு பெட்டு. இந்த ஸ்டேர்ஸ் கூட உட்டால் செஞ்சு வச்சுருக்காங்க கைஸ். அந்த ஸ்டேர்ஸ் கூட இங்கே பாருங்களேன். இங்கே தான் ராஜாவும் அவங்களோட மக்கள் ஏதாவது மீட்டிங்கோ இல்லை வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கே தான் உட்காந்து பேசுவாங்க. இங்கே தான் பாருங்களேன், இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டாலே கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது அப்படியே நேச்சுரல் லைட் அப்படியே பெறுற மாதிரி கட்டியிருக்காங்க. அப்படியே பளிச்சுன்னு அடிக்குது, அது மாதிரி இதை கட்டியிருக்காங்க. இந்த பேலஸ் காலையில் 9 o'clockலேருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் இருக்கும். மண்டே லீவு. இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது ஊட்டுப்புறைன்ட்டு ஒரு இடம் தான். இங்கே 6 பேருக்கு சாப்பாடு போடுவாங்க. இதுக்கு ஒரு செகண்ட் ஃப்ளோருமே இருக்குது. அங்கே ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடுவாங்க. மொத்தம் 2000 பேருக்கு சாப்பாடு போடுவாங்க. ஸோ இதுதான் அந்த ஊட்டுப்புறை. இந்த ஊட்டுப்புறையோட தமிழ் மீனிங் என்னென்னா அன்னதான சாலைன்னு சொல்லுவாங்க தமிழில். இங்கிலீஷில் டைனிங் ஹால். இப்போ நான் சொன்னல அன்னதானம் சாலைன்ட்டு, அதை இங்கேயும் போட்டுக்கோங்க ஊட்டுப்புறைன்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பேலஸில் மொத்தம் 15 மாளிகைகள் இருக்குது. இப்போ நான் அதான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். இந்த பேலஸை 6.5 ஏக்கரில் தான் கட்டியிருக்காங்க. பாருங்களேன், என்னதான் இது தமிழ்நாட்டில் தான் இருந்தாலும் இது கேரளா கவர்மெண்ட் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ரொம்பவே சில்லுன்னு இருக்குது கைஸ். முன்னாடிலாம் அப்படி ஏசிலாம் இல்லைல்ல, ஆனால் இங்கே வந்தாலே அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. சரி, இப்போ உங்களுக்கு அந்த ஊட்டுப்புறையோட செகண்ட் ஃப்ளோர் தான் காட்ட போகிறேன். அன்னதானம் சாலை இதான் அது. இங்கே இங்கே ஜாடிலாம் இருக்குது பாருங்களேன். இங்கே ஃப்ரிட்ஜுலாம் இல்லைல்ல, முன்னாடிலாம் இப்போ இருக்கிற மாதிரி முன்னாடிலாம் ஃப்ரிட்ஜ் இல்லை. அதனால முன்னாடி இந்த மாதிரி ஜாடியில் தான் சேவ் பண்ணி வைப்பாங்க, ஸ்டோர் பண்ணி. இந்த ஊறுகாய் சாப்பாடு எல்லாத்தையும் இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. என் பங்களா குட்டி குட்டி ஸ்டாச்சுஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே தான் குக்கிங்ஸ்லாம் இங்கே தான் பண்ணுவாங்க. எல்லா குக்கிங்குமே இங்கே தான். நான் இங்கே இப்போ உங்களுக்கு உள்ளே போய் காட்டியிருப்பேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்குது, நோ என்ட்ரின்ட்டு. ஆனால் உள்ளே போய் என்னால் காட்ட முடியல, சாரி. இப்போ நான் உங்களுக்கு அடுத்த இடத்த காட்டிகிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த பேலஸை 16ஆம் நூற்றாண்டில் தான் இந்த பேலஸை கட்டியிருக்காங்க. அங்கேயே ஒரு குட்டி குட்டி ஹோல்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியுதுல்ல, இந்த மாதிரி ஹோல்ஸு இந்த பேலஸை சுற்றி நிறையவே இருக்குது. அதுக்குள்ளே நைட்டு நேரத்தில் அந்த விளக்கெலாம் போய் வைப்பாங்க, வெளிச்சத்துக்காக விளக்குலாம் அதுக்குள்ளே போய் வைப்பாங்க. நான் அப்படியே ஒரு ஜன்னலுக்குள்ளே எத்தி பார்த்தேன். இங்கே பாருங்கன்னா எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்ட்டு. இது ராஜா யூஸ் பண்ண ஒரு கட்டில். இப்போ நான் கீழே போயிட்டு இருக்கேன் வேலையோட மாளிகைக்கு. இது கல்லால் செஞ்ச முன்னாள் வாஷ்ரூம். இப்போ தான் வாஷ்ரூம்லாம் வந்துச்சு. ஆனால் முன்னாடியே இந்த மாதிரி கல்லால் செஞ்சு வச்சுருக்காங்க வாஷ்ரூம். பாய்ஸ் தனியாக, கேர்ள்ஸ் தனியான்ட்டு. சாரி கைஸ், எங்களால் அவ்வளோவா நல்ல வீடியோஸ் எடுக்க முடியல. ஏன்னா முன்னாடினா ஓகே, ஏன்னா இப்போ தான் வீடியோ எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபோட்டோஸ் மட்டும்தான், அதுக்குமே டிக்கெட் வேணுமா. ஸோ நாங்கள் வந்த நேரம் ரொம்பவே மழையாக இருந்துச்சு கைஸ். இங்கே பாருங்களேன், இந்த ஃப்ளோர்லாம் இவ்வளோ வருஷங்கள்லாம் அப்படியே பலன்னு இருக்குல்ல. ஏன்னா இந்த ஃப்ளோரை முட்டையோட வெள்ளை கரும், அதுக்கப்புறமா இந்த கோகோனட்டோட கறியும் வச்சு தான் இந்த இதை பண்ணியிருக்காங்க. கோகோனட் செல்லோட கறி வச்சு இவங்க மொத்தம் 21 அரசர்கள் ஆண்டாங்க. அதில் 13th வந்தது மார்த்தாண்டவர்மா. அவர் தான் ரொம்பவே ஃபேமஸான ராஜா. இங்கே பாருங்களேன், இங்கே த ராயல்ஸ் கேட்டுன்னு போட்டிருக்கு.
இங்கே வந்து எங்கே பார்த்தாலும் டோன்ட் டச் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த இடத்த அவங்க ஸ்பாயில் பண்ண நினைக்கல, அதனால தான். இங்கே தான் ராஜா உட்காந்து ஏதாவது தீர்ப்பு சொல்கிறாங்கன்னா இங்கே தான் உட்காந்து சொல்லுவாங்க மக்களுக்கு. அது மாதிரி ஏதாவது ஒன்று இங்கே தான் உட்காந்து பார்ப்பாங்க தேர் ஓட்டம்லாம். இவர் தான் கடைசி ஆண்ட ராஜா, இந்த பேலஸோட கடைசி ஆண்ட ராஜா. இங்கே பாருங்க, அதே மாதிரி ஃபைட் பண்ணது அப்படி அதே மாதிரி நிறையவே பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குது. நிறைய பேர் ஃபைட் பண்ணுது அப்படின்ட்டு ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இது வந்து ஒரு செகண்ட் வாஷ்ரூம். இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு மங்கிலாம் போயிட்டு இருக்குது பாருங்களேன். நல்ல வேலை நான் வீடியோ எடுத்து பார்க்கல, இல்லைன்னா நேரத்துக்கு தூக்கிட்டு போயிருக்கோம். நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். எப்படி தான் எடுத்தது எனக்கே தெரில. இதுதான் அந்த வாஷ்ரூம். ஸோ இங்கே வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு பார்க் மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. அது இன்னும் அவங்க முடிக்கலை. உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக காட்டுறேன். இப்போ வந்து நாங்கள் கல் மண்டபத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். இங்கே வந்துட்டு பக்கத்தில் ஒரு குளமே இருக்காங்க, ராணிலாம் போயிட்டு குளிப்பாங்க. ஸோ இதுதான் அந்த கல் மண்டபம். இது வந்து இங்கே வெளியில் நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டுப்பாங்க. ராஜாவும் ராணியும் அங்கே உள்ளே உட்காந்துட்டு அங்கே ஹோல்ஸ் மலிக்கெலாம் அங்கே உட்காந்து பார்ப்பாங்க. இங்கே வந்துட்டு ஒரு குட்டியோண்டு ஒரு மியூசியம் இருக்குது, அதோட ஃபோட்டோஸ் தான் இது. இது வந்து பழைய காலத்தில் யூஸ் பண்ண அந்த காயின்ஸு, அவங்க யூஸ் பண்ண வெப்பன்ஸ், அவங்க யூஸ் பண்ண திங்ஸு, பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குது. இங்கே வந்துட்டு இன்னுமே நிறையவே திங்ஸ்லாம் இருக்குது. எங்களால் சிலதெல்லாம் எடுக்க முடிச்சு கைஸ். இதுதான் அவங்களோட யூஸ் பண்ணலாம் வெப்பன்ஸ். பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. ஸோ பாய் காய்ஸ், உங்களை நெக்ஸ்ட் நாள் சந்திக்கிறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப்.